guys, welcome back to my channel Gaming with Them. இன்றைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா மெக்கா கெமலியன் தான் guys. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் புது கேமாக மொத்தமாக 3 போட்டிருப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம நிறைய கேம் போட்டிருப்பாங்க இதே மாதிரி, ஆனால் அதெல்லாம் மொக்க கேம். நான் ரியல் கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், இதான் அந்த கேம், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கேம் மறந்துச்சுன்னு சொல்லாதீங்க கைஸ். ஓகே வாங்க உள்ளே போகலாம். ரியலாஸ்டிக் கேம் கைஸ். அப்படியே இந்த மெக்கா கெமலியன் அச்சு வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே ரியல் கேமை அச்சு பிரிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும், பிரிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேவா? இப்போ இங்கே ஏதோ இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் ஏதோ ஓகே நான் சொல்லலை, பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் கைஸ் அந்த கேமுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி அதே போஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். எமோட்ஸ், அதே படுக்கிற எமோட், அதே நிற்கிற எமோட், அதே சைடாக படுக்கிற எமோட், அதே லேசி இது எல்லாமே இருக்கும். பெயிண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ கேமராவும் இருக்கும். ஸ்பெக்டேட் போட்டிங்கன்னா ஃப்ரீ கேமரா வந்துடும். இப்போ நம்ம இது எப்படி இப்போ கேன்சல் பண்ணால் ஸ்ப்ரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்துனீங்கன்னா இப்படி ஓடி வந்துடுவீங்க கைஸ். நான் லைவ் த குரூப் ஜாயின் த குரூப்னு போட்டிருக்கல, அதை பண்ணிட்டேன் கைஸ். இந்த கன்னு நான் எடுத்துக்கணும். நான் அண்டராக வந்தேன்னா இந்த கன்று எனக்கு வரும் கைஸ். ஓகே ஸ்பைடர் மேன் ஆகலாமா கைஸ்? ப்ரஷ் இருக்குல்ல, இந்த ப்ரஷ்ஷு தான் கைஸ் மெயின். நம்ம எவ்வளோ அளவு வைக்கணுமோ அதான். ஓகே ஸ்பைடர் மேன், லெட்ஸ் பிகம் ஸ்பைடர் மேன். ப்ரஷ் அளவு சின்னதாக வச்சிங்கன்னா சின்ன இதெல்லாம் பண்ணலாம் கைஸ். நீங்கள் மைன்யூட் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓகே கொஞ்சம் ஸ்பைடர் மேன் கோலமானாக தான் இருப்பார், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் அப்படி தான். ஐயோ யோச்சு கைஸ், இதை நான் ப்ரஷ்ஷு சின்னதாக பண்ணணும். ஓகே ஒன்று வச்சாச்சா? இப்போ என்ன பண்ணுங்க? நான் கைஸ் என்ன கைஸ்? என்னடா வந்துடுறா. இப்போ நான் விடுது. ஓகே எல்லாருக்கும் வச்சுட்டிங்களா? ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஐயோ சரி விடுங்க. இப்போ ஸ்பைடர் மேன் இஸ் பேக். எப்படி ஸ்பைடர் மேன்? இங்கே பார்த்தீங்களா ஸ்பைடர் மேன் 1 2. இங்கே பாருங்கள், கேவலமாக தான் வரைவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்பைடர் மேன் ரெடி. எப்படி ஸ்பைடர் மேன் உள்ளுக்குள்ளே வேறு பெயிண்டில் அடிக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. இதான் நம்மளோட அந்த மாதிரியான ஸ்பைடர் மேன், மைக்கேல் ஜாக்சன் ஸ்பைடர் மேன். அது அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கா மைக்கேல் ஜாக்சன் தான். இதில் நம்ம சவுண்டு போடலாம். எமோட்ஸ் அதே தான் கைஸ். நான் ஆல்ரெடி இந்த கேமில் விளையாடிருக்கேன். காப்பி பெயிண்ட் இருக்குல்ல, அதில் 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போய் பை பண்ணுறேன்னா என்னப்பா வரமாட்டேங்குது, எனக்கு உத்து பார்த்தா தெரியுது 2000 ரூபான்னு. 460 ரூபாய் சர்வை பண்ணுறதுக்கே, நான் காசு சம்பாதிக்கிறதுக்கே நான் மொத்தமாக ஒரு 20 மேட்ச் ஆடிருப்பேன். ஏன்னா எல்லா மேட்சும் தோற்று 16th ரன் தான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். ஒரு மேட்ச்சுக்கு 100 ரூபாய். நீங்கள் அண்டராக வந்தீங்கன்னா சாவாச்சிங்கன்னா 20 ரூபாய் வரும். சரி ஓகே ஓவராக பேச வேணாம். இப்போ மேப் சூஸ் ஆகுது. நம்ம அண்டராக வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க கைஸ், ஏன்னா நம்மளுக்கு அண்டர் வேணாம். இந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும். எப்படி கைஸ்? பக்காவாக இந்த ரியல் கேம் மாதிரியே இருக்கும் கைஸ். ஆனால் பாருங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க கிளிக் அண்ட் எமோட் ஃபார் அன் அனதர் கேன்சல். இப்போ பாருங்கள் ஆகாது. கிளிக் அண்ட் அனதர் எமோட் ஃபார் கேன்சல் சொன்னாங்களா, ஆகும். அனதர் எமோட் கூட கேன்சல் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஸ்ப்ளிட் அமிச்சிங்கன்னா ரெண்டுமே வராது. ஓகே நம்ம ஐடர் அப்புறம் பேசிக். ஐயோ ப்ளீஸ் 50 செகண்ட் தான், எங்கேயும் வெளியே போயிட போகிறோம். ஓகே ஐயோ அதுக்குள்ளே போக முடியாதாடா? ஓகே ப்ளீஸ் எனக்கு ஒரு ஐடியா. அப்போ ஐயோ வாங்கடா, என்னடா கைஸ், நான் அதுக்கு இப்படி அடிப்பேன். ஓகே நான் கைஸ் நான் மேலே போடலான்னு பார்க்குறேன். மேலே ஏற்றி விடுங்கடா, 30 செகண்ட் தானே இருக்குது கைஸ். மெல்லமாக. ஓகே பிடிச்சிருச்சு. ஏன் மேலே ஏற முடியலன்னு. ஓகே நம்ம ஒரு பர்ஃபெக்டான இடம் பார்த்துக்கலாம், அப்புறம் போய்ட்டு அடிப்போம்.
ஓகே ஏன்னா போகலாம் வாங்க பெயிண்ட் அடிப்போம். ஏன்னா டைம் இல்லை, அதனால தானே சொல்கிறேன் பெயிண்ட் அடிப்போன்னு. டார்க் ஐயோ ப்ரஷ் சைஸ் வேறு கம்மி பண்ண மறந்துட்டேன், அதிகப்படுத்த மறந்துட்டேன். கைஸ் அன்ட்டு தோதாங்க சீக்கிரம். ஐயோ டக்குன்னு கலர் அப்படி எப்போ அடிச்சிட்டு கைஸ். ஆனால் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் மேட்சே ஆகாது, அதை விட்டுருங்க. இந்த கலர் கொடுத்து பார்ப்போம் கைஸ். இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ஓரளவுக்கு தான் கைஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், அது அப்படியே லைட்டாக இப்படி கீழே அடக்கி இப்போ அடித்து பார்ப்போம். இல்லை இப்போ இதாவது வருதா கைஸ். இது ஒரு மாதிரி பச்சை கலராக இருக்குது, அதுக்கு நான் எங்கே போடுறது? அந்த பச்சை கலருக்கு பிரைட்டாக தான் இருக்குது எல்லாம் பாருங்க. லைட் அப். ஓகே இந்த பச்சையா கைஸ் ஒரு வேலை சரி ஏதோ ஒரு பச்சை கைஸ் வச்சுப்போம். நீங்கள் சொல்லலாம் என்ன ப்ரோ நீங்கள் என்ன பச்சை ப்ரோ அதெல்லாம் கேட்கலாம். கைஸ் வந்துச்சு. ஓ ஓகே அந்த எக்ஸாக்ட் க்ரீன் கலர் இருக்கு, எக்ஸாக்ட் க்ரீன் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அதில் வைக்கணும் போல, அதனால தான். சரி ஓகே வாங்க பெயிண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. நம்மளோட போஸ் வந்து இதான் கைஸ். பெயிண்ட்லாம் கொஞ்சம் சரியாக இருக்குது அது கையில், அதை அடிச்சுப்போம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி போடுங்க. ஓகே நம்மளோட போஸ் வந்து இதான். இதெல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க அப்பாடமாக மாட்டிப்போம் கைஸ். இது மாட்ட மாட்டோம் கைஸ், இது மாட்ட மாட்டோன்னு கன்ஃபார்ம் தெரியும். ஐயோயோ கைஸ் அவன் வெளியே வரான் கைஸ், அவன் ஏதோ வருதுன்னு பார்க்குறான் கைஸ். ஐயோ போட்டு தம்பி என்ன விட்டுருப்பா, தம்பி என்ன விட்டுருப்பா. டன் 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 டன். உன் கண்ணுக்கு நான் படமாட்டேனே. ஐயோயோ சே சரி வாங்க ஸ்பெக்டேட் பண்ணுவோம். அதான் நான் சொன்னேன் அப்படியே இருக்கலான்னு, என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரீ கேமரா ஸ்பெக்டேட் பண்ணிக்கிறேன், ஜூம் ரொம்ப பண்ணிக்கிறேன். இன்னும் ஜூம் அதிகமாக இருக்குது. ஓகே இதுதான் கரெக்டான அளவு கைஸ். அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறாங்க பாருங்க கைஸ், ஒன்றுமே கிளியராக தெரிஞ்சு கைஸ். அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் இந்த பாருங்க, ரோட்டில் ஒருத்தன் மற்ற கிடக்குறான், அங்கே ஒருத்தங்கிறான். ஐயோ கடவுளே கடவுளே என்ன சொல்கிறது. நீங்கள் சொல்லலாம் நீங்களே ஒழுங்காக வழியிடு ப்ரோன்னு சொல்லலாம், என்ன பண்ணுறது கைஸ். தெரியாமல் கீழே உன்ட்டேன்னு நான் தாங்க. இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஓரத்தில் கரெக்டாக. ஓகே வாங்க உள்ளே போவோம். எவ்வளோ ஒருத்தவங்க பத்து இந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். அந்த பழத்தை உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக தெரியாது இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே. நான் உள்ளே வரல கைஸ், உள்ளே வந்திருந்தேன்னா இந்த பழத்துக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன். விடுங்க இன்னும் அண்டர் கிரவுண்ட்லாம் போகிறோம். ஆனால் அண்டர் கிரவுண்ட் சரி ஸ்பெக்டேட் ஆஃப் பண்ணிடுவோம். பார்க்க பச்சை கலர் கேவலமாக இருக்கேன், அதனால் நான் வந்து ரெட் கலர் ரெட் டிராகன் டண்டடன் 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 டண்டடன். நம்ம அதே காசு தான் நம்மக்கிட்ட இருக்குது 460. ஏன்னா ஏறாது, நம்ம ஜெயிச்சாதான் ஏறும். இப்போ அவங்க மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போடலாம். டன் டன் டடடன் டன் டன் டடடன் டன். ஓகே மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போட்டாச்சு. நம்ம ப்ரஷ் சைஸை வந்து 1ல் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இது போடுவோம். ஐயோ நான் வரையும் போது வந்து எப்போ கரெக்டாக எடுக்கிறீங்க. சரி ஓகே மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் டம் டடடன் டன் டடடன் டன் டடடன் டன் 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 டடடன் டன் டடடன் டன் டடடன் டம். கைஸ் இங்கே வர விடுறது அமௌண்ட்லாம் போடுறானுங்க, நம்ம ஓன் கிளிக் பண்ணி பார்ப்போம். இவங்க லாங் கிளிக் பண்ணிட்டு பார்ப்போம் வரதான் அமௌண்ட் வருதானு. நிறைய இது பாருங்கள். இப்போ வந்து மேட்ச் 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 ஸ்டார்ட் போட்டு பார்ப்போம். புதிய அமௌண்ட் அதில் சூப்பர் கைடு தான் வேணும். இன்ஃபெக்ஷன் ரேண்டம் ஏதோ வந்திருக்கு, என்ன பண்ணுறது. ஓகே எவ்வளோ வந்துச்சு கைஸ். இது என்ன கைஸ் இடம், இந்த இடம் இல்லையா. ஊஹூ இந்த இடமா சூப்பர். அப்படி நான் இங்கே வந்து அந்த அம்பரல்லா இருக்குல்ல கைஸ், அம்பரல்லா தெரிஞ்சில் இந்த கொடைக்கு மேலே போய் 10 கிலோன்னு இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கரெக்டாக இல்லையா நான் அங்கே ஒளிடுதுன்னு சொல்லுங்கள். ஓகே அப் 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 டப் அப் டடன். ஓகே லேசி அமௌண்ட் அப் 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 அப்பு போடா. ஏன்னா டவுன்லேயே இருக்கிற கீழே குஞ்சு பார்த்தானா அப்போ நம்ம மாட்டிப்பேன் நான். ப்ளீஸ் இப்போ இதை விட்டா வர வழி இல்லை என்கிட்ட. நான் இங்கே தான் ஒழியணும். பெயிண்ட் சேனல் கலருக்கு நாங்கள் தான் போவேன். டி பிளாக் கலர் வருதுடா. நான் பிளாக் கலர் கேட்கலடா, சாண்டில் கலர் வேணும்டா எனக்கு. ப்ளீஸ் அப்படியே இங்கெல்லாம் போட்டு பார்ப்போம் சாண்டில் கலர் வருதானே. மைனூட்டாக வருதேடா. நான் எங்கடா போடுறது இந்த மைனூட்டுக்கு? இது கொஞ்சம் பக்காவா இல்லை. என்ன கைஸ் ஆச்சு ப்ரஷ்ஷுக்கு? நம்மளை எவ்வளோ ஒருத்தன் பார்த்தோம் பார்க்காத மாதிரியே போகிறான். அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான். நான் கேட்குறேன், நிஜமாலே உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையாடா? டேய் இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் ஒழிஞ்சிருக்கிறானே. சாண்டிலோட எதுவும் சேர்த்த சாண்டில் ஆகும். இருங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்க. சாண்டில் 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 அப்பு போடா. இதுக்காக அடிச்சு பார்ப்போம். சரி ஓகே விடுங்க, பெயிண்ட் போதும். கைஸ் இப்போ எப்படி கைஸ் ஃபுல் ஒயிட் ஆச்சு? இப்போ ஒயிட்டை தேடணும். ஓகே வேலை முடிஞ்சிச்சு. பக்கா பக்கா பக்கா. ஓகே இந்த இடம் ஒளிர இடம் சரியில்லை. அப்போ கூட நான் பார்க்காம போகிறானுங்க. அவங்க எவ்வளோ பெரிய அழிவாளியாக இருப்பானுங்க நீங்களே சொல்லுங்கள். ஓகே நான் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன். இப்போது ஸ்பெக்டேட் பண்ணி நான் தெரியலனான்னு பார்க்க போகிறேன். என்னடா என் பக்கத்தில் இங்கேருந்து பார்த்தா கூட நான் தெரியவேனடா கிளியராக. எனக்கு கிளியராக தெரிஞ்சிடறேன் அந்த ஒயிட் கலரு. இங்கேயாவும் ஒருத்தன் ஒழிஞ்சிருக்கிறான். ஏய் சூப்பர்ப்பா பயங்கரமாக ஒழிஞ்சிக்கிறீங்களே. ஒருத்தன் வரான் பார்த்தானா என்ன? ஓகே கைஸ் 1 minute 8 seconds ஆக பிடிச்சா ரீச்சிடலாம். ஐயோ காப்பி கேட்டா. டேய் காப்பி கேட் சோலி முடிஞ்சிச்சு. பார்த்துறான். ஓய் பார்க்கலையா? ஏன் நான் தெரியலையாடா? சத்தியமாக தெரியலையா? பேசாமல் நான் என்ன பண்ணேன்னு கைஸ் லாஸ்ட் 40 செகண்டில் போய் இப்படியே போய் பார்த்துக்கலான்னுக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. யாராவது இருக்காங்களா? உள்ளதான் இருக்கான். ஓகே இப்போ வந்து எமௌண்ட் மாற்றா. ப்ரௌன் பெயிண்ட் தர்றா. இந்த பெயிண்ட் தான்டா. ஓகே ப்ரௌன் பார்ப்போம். ப்ரௌன் கைஸ் நான் ஜெயிச்சிட்டேன். எதுக்கு ப்ரௌனு கொடுங்க. நான் ஒழிச்சிருக்கிற இடத்த காட்ட மாட்டேன் கைஸ். அடுத்த ரவுண்ட் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பக்கம் வந்துச்சுப்பா. அவனுங்களுக்குலாம் எப்படி கைஸ் ப்ரௌன் வருது? எனக்கு வர மாட்டேங்குதே. அப்படியே பெயிண்டில் போய் தேடுறாங்க கைஸ் ப்ரௌன் எங்கே இருக்குன்னு. ப்ரௌன் ஒரு வேளை இந்த பிளாக் பக்கத்தில் போயிட்டு கலர் மாற்றி பார்க்கணுமோ? ப்ரௌனா ப்ரோ இது இல்லை. விடுங்க கைஸ். நான் ஹல்க் பாதி மனுஷன். ஸ்பைடர்மேன் நம்ம ஸ்பைடர்மேன் தான். இல்லை அதை நினச்சி தான் வருத்தம் படுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதாவது ரவுண்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அப்படி ஸ்பைடர்மேனாக உட்காந்துக்கிறோம். அதான் உங்களுக்கு ஜாலி. ஓகே அப்படியே பாருங்க. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் தும் டக் டிங் டின் கு டக் டக் டின் கு டக் டக் டின் டின் டா டன் 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 டன். எப்படி இது எப்படி கைஸ் என்ன எழுதுறான் அவன்? நிக்கல் லவ் ஜங்க். ஐயா என்னடா எழுதுறீங்க நீங்கள்? ஓ ரைடர்
ஹைடர் ஹைடர். ஓ பண்ணை வந்துக்குது, பண்ணை வந்துக்குது. பண்ணையில் எங்கே போய் ஒளியலாம், எங்கே போய் ஒளியலாம், எங்கே போய் ஒளியலாம், எங்கே போய் ஒளியலாம், நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்கே போய் ஒளியுது சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. இந்த அவங்க ஸ்ப்ரிண்ட் கொடுத்து கைஸ் த்ரெட்மில்லில் போய் நான் ஒழிஞ்சிட போகிறேன். ஏன்னா அதுதான் கரெக்டு. எவனாலே என்னை கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்களா நான் சொல்ல, இது மாதிரிலாம் உட்காந்துணும் கைஸ். அதான் கைஸ் ஒரு திறமை. பாருங்கள், இது மாதிரிலாம் உட்காரணும். என்ன பண்ணோம், அப்படியே அப்படியே ப்ரௌன் கலர் அடிங்க. ப்ரௌன் 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 பச்சையாக மாட்டுவேன் நான், பயங்கர பச்சையாக மாட்டுவேன் நான். இது பிளாக்காக அடிக்கணும், பிளாக்காக அடிக்கணும். இங்கே பாருங்கள், பிளாக்காக அடிக்கணும். பாப்பா கூட வேணாம், பிளாக் ஓகே, பிளாக் ஓகேவா? ஏன்னா வந்து பர்பிள்லாம் வச்சா ஈஸியாக மாட்டிப்போம் நம்ம. ப்ரௌன் தாங்க கைஸ் எனக்கு எங்கே வரும்னு தெரில. நான் அப்புறமா கண்டுபிடிக்கிறேன் இந்த கேமில். எங்கே கைஸ் ப்ரௌனா, ப்ரௌனா, ப்ரௌன் தானே கைஸ் இது? கைஸ் இது ப்ரௌன் தான், இது ப்ரௌன் தான். என்ன பிளாக்கே வருது? ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிடுறா. ரெட்டு வருதா, ரெட்டு வருது. இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌன் கலர் அடிச்சு விடுங்களா எனக்கு. என்ன பிளாக் கலரே கொடுக்குறீங்க எனக்கு? பிளாக் வேணாண்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெயிண்ட் ஆப்ஷனை விட்டுருங்க. ஸ்பெக்டேட்டில் போய் பார்க்க போகிறேன். நான் தெரியல, நான் தெரியல 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 தெரிது 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 தெரிது. கைஸ் நான் நினைக்கிறேன் ஜூடன் போட்டு ஓட மேலே போய் பத்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு டோன்ட் ஹாவ் எனி ஐடன் ஸ்பாட். அதனால் நான் வந்து அப்படியே இப்படி இறங்குறேன். மன்னிச்சிக்கோங்க கைஸ், ஏன்னா இதெல்லாம் ஒரு ஐடன் ஸ்பாட் இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த ஓரமாக போய்க்கிறேன். இப்படி ஓரமாக போய் இப்படி மேலே போய்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இப்படி போட்டு அப்படியே மேலே உட்காந்துக்கிறேன். ஓகே ஓகே, மேலே போக பார்க்குறேன். ஓகே மேலே வந்துச்சா. இப்போ என்ன பண்ணுறீங்க, M3 கூப்பிட்டு போயிடுமா. இப்போ கிரே கலர் அடிக்கணும். கிரே கலர் எனக்கு தெரியும். கிரே வந்து இங்கே தான் இருக்கும். இது பிளாக் தான், அதனால் எனக்கு கிரே தான். நான் ப்ரோ பெயிண்ட் அடிக்கிறேன், நீ ஒரு பெயிண்ட் எல்லாம் கேட்கலாம். லக்கு இருக்கே, எனக்கு லக்கு இருக்கே. என்ன கைஸ், ஓகே இதான் பர்ஃபெக்ட் கலர். இந்த கலர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெட்டு கலரில் லாஸ்ட்டில் 1 2 3 4 5 5th இன்ச்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கான கலர் வந்துடும். ஓகே இப்போ 1 வச்சு ஒரு பாக்ஸ் சொல்லிங்க, பிளாக் கலரில் அடிங்க. ஓகே மைன்யூட்லாம் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கணும். ஓகேவா கைஸ், ஓகேவா? நம்ம மண்டைக்கு வந்து எப்படியும் ஒரு கோட் அடிக்கணும். எப்படியும் மண்டைக்கு வந்து ஒரு கோட் அடிக்கணும். ஒன்றுமே தெரியக்கூடாது நம்ம இங்கே இருக்கோன்னு. இந்த பெயிண்ட் வந்து தள்ளி விட்ருங்க. அப்படிக்கா இப்படிக்கா 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 தள்ளி விட்டு இந்த பாடி ஷேப் இருக்குல்ல, அந்த பாடி ஷேப் கூட அடிக்கணும். அப்படியே இப்படி வச்சுனே போங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண, யூட்டன் போடுங்க. யூட்டன் போட்டு இதோ இதோ இங்கே ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு ஒன்று. இதோ இங்கே ஒருத்தனுக்கு ஒன்று. ஆனால் இப்போ பாருங்கள், அப்படியே இங்கே ஒன்று, உங்கள் பாடிக்கு அப்படியே ஒன்று. ஐயோ எத்தனை நான் வந்து போனேன், மென்டல் பையன். ஆனாலும் ஜெயிச்சிட்டோம்ல. இசையை முறுக்க, ஏய் முறுக்க, அவ்வளோதான். இன்னொரு மேட்ச் முடிச்சுப்போம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கைஸ்? ரியலிஸ்டிக் கேம் மாதிரியே இருக்கா? நான் சும்மா தேடி இருந்தேன் கைஸ், ரோட் பிளாக்ஸில் என்ன வீடியோ போடுறேன். அப்போ தான் இந்த கேம் எனக்கு கண்ணில் மாட்டுச்சு.
சரி உங்களுக்கு போடலான்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் கைஸ். கிரேவ்யார்ட் 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 O2 ரெஸ்டாரண்ட் வாங்கடா, கிரேவ்யார்டுக்கு வாங்கடா. லோடிங் மேப் கிரேவ்யார்டு கிரேவ்யார்டு கிரேவ்யார்டு. சீக்கர் ரைடர் சூப்பர் ரைடர் இன்ஃபெக்ஷன். ஓ ரேண்டம் கைஸ். ஓகே மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்டா ஆல்ரெடி செத்து போயிட்டேன்டா. பாருங்க கைஸ் இப்போ என்ன பண்ணுங்க, கற்றுக்கோங்க. கற்றுக்கினேன் அப் கொடுங்க, ஜம்ப் கொடுத்து அப்பு கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னொரு அப்பு கொடுங்க, இன்னொரு அப் அப்படியே ஒரு அப்பு போடுங்க. இல்லை நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்க, பச்சையாக உட்காந்துக்கோங்க, இதான் நம்மளுக்கு நல்லது. பெயிண்டிங் போய் நம்ம பெயிண்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே பெயிண்ட்டுக்கு போ, அப்படியே மேலே போ, அப்படியே இங்கே வா. அப்படியே போய் பார்த்துக்கோ. ஓகேவா கைஸ், இப்போ வந்து பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ டி வெக்கம் மறந்துட்டேன்டா. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம பெயிண்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது. டார்க் க்ரீன் இது ஓகேவா கைஸ்? இதான் கைஸ் ஓகே. அப்படியே கொஞ்சம் லைட் க்ரீனாக கொடுக்கணும். அந்த ஷேட்லாம் கொடுக்கணும். பிளாக் வித் லைட் க்ரீன் அந்த மாதிரிலாம் ஷேட்லாம் கொடுக்கணும். அதுக்காக நான் லைட் க்ரீன் போயிட்டு சைஸை வந்து 1ல் வைக்கிறேன். என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு தாமரை பூ 1 2 3 4. அதே மாதிரி இங்கே ஒரு தாமரை பூ 1 2 3 4. அதே மாதிரி தொடர்ந்து கையிலேயே ஒன்று வரீங்க 1 2 3. இப்போ அப்படியே ரொம்ப க்ளோஸ் பண்ணி இப்படி சின்னதாக ரவுண்டு 1 2 3. என்ன பண்ணுறீங்க, அப்படியே இங்கே வாங்க, காலுக்கு வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் போடுங்க 1 2 3. இந்த காலுக்கு வந்து இங்கே ஒரு சர்க்கிள் 1 2 3. என்ன பண்ணோம், டார்க் க்ரீன் எடுங்க. எடுத்தாச்சா? அதுலேயும் வந்து இல்லை பிளாக் எடுங்க. அதில் ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. ஓகேவா? பிளாக்கில் வந்து இப்படி ஒரு கோடு, இங்கே ஒரு பிளாக், இங்கே வந்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இங்கே பிளாக்குக்கு வந்து இப்படி ஒரு கோடு. ஓகே கைஸ், ஸ்கிரிப்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட், மிஸ் பண்ணுறாதீங்க. எவனுமே வரமாட்டான். இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஏன்னா கச்சா முச்சா வந்த மாதிரி இருக்கும். அந்த கச்சா முச்சா தான் நம்மளுக்கு வேணும். ஓகே பர்ஃபெக்ட். ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிடுங்க. லுக் கேரக்டரா ஆனால் எனக்கு ஸ்பெக்டேட்டுக்கு போங்க. நம்ம தெரியுமான்னு பாருங்கள். சிங்கமாக ஒருத்தவங்க பார்த்துருங்கடா, கண்ணு தெரியாமல் ஒருத்தன் பையனுக்குறான். கைஸ் நான் பச்சையாக தெரியலாங்க கைஸ். அது கூட பார்க்காம போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். நான் வேறு அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டேன். யாராவது ஹெல்ப் மீ. ஏன்டா அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுறீங்க? எனக்கு வாடாண்டா. ஸ்கிரிபிள் பண்ண மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது? இதான் நம்மளோட ஆர்டிஸ்ட் திறமை. உங்களுக்கு ஏன் வீண் பொறாமை? 30 செகண்டில் முடிய போகுது. நான் ஒரு 10 சவுண்டை போட்டேன். அந்த சவுண்டை கேட்டு என்னை பார்த்துட்டான். இதுக்கு தான் வாயை வச்சுனே கம்முன்னு இருக்கணும். என் ஆர்டிஸ்ட் திறமை என் கூடயே வந்துடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ்.